ஹாய் வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வண்டி ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டர் பிஆர் 650யோட ஸ்பெசிஃபிகேஷன், பர்ஃபார்மன்ஸ், ஃபீச்சர்ஸ், அது இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு இந்த வண்டியை ஓட்டின அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் அந்த ரிவ்யூவையும் தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். முதல்ல நம்ம வண்டியோட இன்ஜின் பவர் பற்றியும் பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் பார்ப்போம். இதோட சிசி எவ்வளோ அப்படின்னா 648 சிசி. இதில் ஹார்ஸ் பவர் 46.8 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. டார்க்கு 56.5 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வண்டியோட டாப் ஸ்பீடு 165 km/hன்னு கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம் நம்ம மைலேஜ். அராயோட மைலேஜ் படி 22 km/லிட்டரும், ஆனால் ஓனர்ஸ் எல்லாம் 25 km/லிட்டரும் சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டால் நான் 28ன்னு சொல்லுவேன். டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா இது 6 ஸ்பீட் மேனுவல் இன்ஜின். கியர் ஷிஃப்ட் எப்படின்னா நம்ம எப்போவும் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கியர் கீழே, மித்த எல்லா கியரும் மேலே. இதோட ரைடிங் ரேஞ்ச் அப்படின்னா ஒரு தடவை நம்ம பெட்ரோல் போட்டோம்னா 300 km ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இன்ஜின் வந்து ட்வின் சிலிண்டர் இன்ஜின். நம்ம கூலிங் சிஸ்டம் வந்து ஏர் கூலண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டி புதுசாக லான்ச் ஆன வண்டிங்கிறதுனால BS6 கம்ப்ளைண்ட்லேயே ஃபேஸ் 2, அதோட நம்ம ஃபியூவல் டைப் பெட்ரோல். அடுத்து நம்ம வண்டியோட பிரேக் அண்ட் வீல் பற்றி பார்ப்போம். நம்ம வண்டியில் பிரேக்கிங் சிஸ்டம் எப்படின்னா ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்விட்சபிள் ஏபிஎஸ். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. அந்த லிவரை கிளிக் பண்ணோன்னா ஏபிஎஸ் ஆஃபும் ஆனும் நம்ம பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிரேக் டைப் ரெண்டு பிரேக்குமே நமக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வீலுமே ஸ்போக்ஸ் வீல் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் வீல் சைஸ் 19 இன்ச்சும் பேக் வீல் சைஸ் 17 இன்ச்சும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வீல் வந்து நம்ம டயர் வந்து டியூப்லெஸ் டயர் கிடையாது, டியூபோடு இருக்கிற டயர் தான். ஃப்ரண்ட் வீலில் நம்ம 32 PSI எப்போவுமே ஏர் ப்ரெஷர் வச்சுக்கணும். பேக் வீலில் 36 PSI. பேக் சீட்டில் யாராச்சும் உட்கார்றாங்க அப்படின்னா 36லேருந்து 42 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ராயல் என்ஃபீல்ட்லேருந்தே நமக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சஸ்பென்ஷன் மற்றும் சேஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் ஃபோருக்கு 43 mm கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடில் வந்து ட்வின் சாக் அப்சர்வர் கொடுத்துருக்குறாங்க. சேஸ் டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டீல் டியூபுலார் டபுள் கிராடில் ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு சேஸை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம வண்டியோட டைமென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வண்டியோட ஃபுல் வெயிட்டு 216 kg. நம்மளோட சீட் ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 830 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 184 mm. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 13.7 லிட்டர். அதில் ரிசர்வ் கெப்பாசிட்டி 2.7 லிட்டர். ஓவரால் லென்த் 2180 mm. ஓவரால் வெயிட் ஓவரால் விட்த் என்ன அப்படின்னா 855 mm. ஓவரால் ஹைட்டு 1160 mm. வீல் பேஸ், அதாவது இந்த வீலுக்கும் அந்த வீலுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்னா 1460 mm. அப்புறம் இதோட மேனுஃபேக்சரர் வாரண்ட்டி, அப்படி ராயல் என்ஃபீல்டில் நமக்கு ஒரு வாரண்ட்டி கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து 3 years கொடுக்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 40,000 km வரைக்கும் நமக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம இதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து 4 inch. அதுக்கு பேர் வந்து TFT டிஸ்பிளே. இது வந்து நைட் மோடு, மார்னிங் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ் மாறும், கலரும் மாறும். ஸோ மொபைல் வந்து நம்ம ப்ளூடூத் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ராயல் என்ஃபீல்டு ஆப் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம மேப் நேவிகேஷனை அதில் போடலாம். நமக்கு வந்து லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற ரூட்லாம் அது சொல்லும். இதில் வந்து ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ஃபியூயல் காஜ் எல்லாமே டிஜிட்டலில் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து ஃபியூயல் எம்டி ஆகுங்கிறதெல்லாம் அங்கே காட்டும். ட்ரிப் மீட்டர், அதில் வந்து கீழேயே 2 ட்ரிப் மீட்டர் காட்டும். ட்ரிப் ஏ, ட்ரிப் பின்னு 2 ட்ரிப் மீட்டர் காட்டும். ஒன்று டாக்கோமீட்டர். கியர், என்ன கியரில் நம்ம இருக்கோம், அங்கே என்னன்னு இப்போ ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன கியரில் நம்ம இருக்கோன்னு காட்டும். லோ ஃபியூல் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பிளாக் கலரில் இருக்கிற அந்த ஃபியூல் காஜ் சிம்பிள் எல்லோ கலர் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து சர்வீஸ் இண்டிகேட்டர், கீழே வந்து எவ்வளோ கிலோமீட்டருக்குள்ளே சர்வீஸ் இருக்குது, அது இல்லாமல் எவ்வளோ டேஸ் பாக்கி இருக்குங்கிறத கீழே காட்டிகிட்டே இருக்கும்.
ஹை பீம் இண்டிகேட்டர் அங்கே காட்டும். ஹை பீம் போட்டோன்னா இன்ஜின் டெம்பரேச்சர் சூடாச்சுன்னா காட்டும். 2 இண்டிகேட்டரும் போடுறோம் அப்படின்னா அது அங்கே காட்டும். ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத அதில் காட்டும். எஸ்எம்எஸ் அண்ட் கால் அலர்ட்டு கூட அதில் காட்டும். அங்கே மேலே நமக்கே காட்டுது, டைம் தெரியுது. இதில் வந்து சைடில் வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அந்த யூஎஸ்பி போர்ட் மூலமாக நம்ம ஃபோனுக்கு வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஸ்டார்ட் வந்து நமக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டு. சைடு ஸ்டாண்டு போட்டோன்னா அந்த நடுவில் சைடு ஸ்டாண்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறத அது காமிக்கும். லொக்கேஷன் நம்ம கடைசியாக எங்கே பார்க் பண்ணோம் வண்டியை அப்படிங்கிறத வந்து நம்ம ஆப் மூலியமாக பார்த்துக்கலாம். அதிலேயே காட்டும். இதோட ஹெட்லைட் வந்து எல்இடி, அதிலேயே டிஆர்எல் ஒன்று வச்சுருக்குறாங்க. பிரேக் லைட்டு, டெயில் லைட்டு ப்ளஸ் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து எல்இடியில் வச்சுருக்குறாங்க. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டின அந்த ரைடு தான் பார்க்க போகிறோம். கிடச்சிருச்சின்னு சொல்லி நான் பாட்டு ஓட்டினா கேமராமேன் அங்கேருந்து வந்து திட்டுறாரு. இவ்வளோ வேகமாக போனீங்கன்னா நம்மளால் வீடியோவே எடுக்க முடியாது, ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்க பாஸ், கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மெதுவாக ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ மெதுவாக ஓட்டுறேன். நம்ம சிட்டிங்கே பாருங்கள், ஒரு ராஜா மாதிரி. அந்த இந்த ஒரு நீயா ஷோவில் ஒருத்தவர் சொல்லுவார் இல்லையா, நம்ம மீசை நம்ம நடக்கிறது அப்படின்னு ஒருத்தவர் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நம்ம சிட்டிங்கு ராஜா சிட்டிங்கு நம்மளோட வண்டியில். அந்த உட்காந்துருக்கிற விதம், அதோட கம்ஃபர்ட்டு, நம்ம ஹேண்டில் பார் மேலே இருக்கிற ஒரு ஹேண்டில் பார் லைட்டாக நம்ம லீன் பண்ணி அதை பிடிக்கிற மாதிரி ஒரு விதமான ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அந்த சிட்டிங்கே அந்த ஃபஸ்ட் ரைடில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம பக்கத்தில் என்ன ஒரு பைக்கு போனாலும் நம்ம எல்லா பைக்குக்கும் மேலே உட்காந்துருக்கோம், நம்ம எல்லாத்துக்கும் மேலே இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப நல்ல ஃபீலாக ஒன்று இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஜினோட பவர். நம்ம எவ்வளோ தடவை லைட்டாக திருப்பினா கூட சர்ருன்னு போகுது முன்னாடி. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின். அந்த இன்ஜின்லேருந்து வெளில வர ஒரு சவுண்டு, அது ஒரு மெலடின்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு சவுண்டு இந்த வண்டிக்கு. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட ரோட் ப்ரெசன்ஸுங்க. இந்த வண்டி பெருசாக, அதாவது நீளமாக உயரமாக ஒரு நல்ல சவுண்டோட ஒரு வண்டி. இதை நம்ம பார்த்தோன்னா கேட்சியான ஒரு கலரு. ஸோ இதெல்லாம் நம்ம ரோட்டில் பார்க்கும்போது யாராச்சும் ஒருத்தவங்க போகிறாங்க, இந்த வண்டியில் போகிறாங்க அப்படின்னா வாவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்மளோட தலை நமக்கே தெரியாமல் திரும்பி அந்த வண்டியை ஃபுல்லாக பார்க்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு டிசைன், அதுக்கேற்ற ஒரு வைப்ரண்ட் கலரில் இந்த வண்டியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட ஹேண்ட்லிங்கு. இப்போ முத இந்த பைக் எடுக்கிறேன் நான், ரொம்ப வெயிட். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஓட்டினது அப்பாச்சி. ஸோ அதை விட இந்த பைக் வந்து கிட்டத்தட்ட 100 கிலோ அதிகம். அது எடுத்து ஒரு மாதிரி நம்ம எடுத்து அது மேலே ஏறி உட்கார்ற வரைக்கும் தான் ஒரு ஃபீல். அந்த ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அந்த வெயிட் அந்த வண்டியில் சுத்தமாக தெரியவே இல்லைங்க. என்ன தான் நம்ம வளைச்சி ஒரு ரோடு வந்து அதில் வளைஞ்சி ஓட்டினாலும், எவ்வளோ சாய்ச்சாலும் நமக்கு அந்த ஒரு எந்த இடத்துலையுமே ஒரு மாதிரி நம்ம ஸ்கிட் ஆகிடுவோம், இல்லைனா நம்ம கீழே உள்ள வாய்ப்பு இருக்குது, இந்த வெயிட்னால நம்ம ஏதாவது ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் எந்த இடத்துலையுமே இல்லைங்க. அந்த ஹேண்ட்லிங், அந்த உயரமாக இருக்கிற அந்த 2 பக்கம் உயரமாக இருக்கிற அந்த 2 ஹேண்ட்பார் இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஃபஸ்ட் ரைட்லேயே நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. கடைசியாக நம்ம எதை ஒரு சொல்லலான்னா, நமக்கு கொடுத்துருக்குற அந்த டிஎஃப்டி டிஸ்பிளேங்க. அந்த டிஸ்பிளே நம்ம போகிற அந்த ஸ்பீடு, நம்ம போகிற கியரு, நம்ம சைடு ஸ்டாண்டு போட்டிருக்கோமா இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற இன்ஃபர்மேஷன், அதில் இருக்கிற அந்த ஃபியூயல் காஜ் காட்டுற ஒரு விதம். ஸோ அது எல்லாமே ஒரு நல்ல ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. அதாவது நம்ம ஒரு அப்கிரேடடு பைக் ஒன்று வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுத்துச்சுங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ரைடோட ரிவ்யூ. நம்ம இந்த ரைடை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என் பொண்ணு நானும் வரேன், ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டு போனோம். எனக்கு எந்த ஒரு, அதாவது பின்னாடி ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு லைட் வெயிட்டாக ஃபீல் ஆச்சு. ஆனால் என் பொண்ணு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம பழைய வண்டிக்குள்ளே போகிறதுக்கும் இந்த வண்டியில் போகிறதுக்கும் பின்னாடியோட வீல் வந்து தூக்கி போடுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ. அதுவும் என் பொண்ணு சொன்னாங்க. அது எனக்கு ஃபீல் ஆகலை. ஒரு வேளை புது வண்டி வாங்கின
ஒரு படப்பிடிப்பிலேயே ஓட்டுனதுனால அது மாதிரி இருந்துச்சா என்னன்னு தெரியல. நம்ம பெரிய பொண்ணை கூட்டிகிட்டு ரவுண்டு போயிட்டோம். சின்ன பொண்ணு விடுவாங்களான்னு, அது இல்லாமல் நம்ம ஒய்ஃப் வேறு இருக்காங்க, கூப்பிட்டு போகாமல் இருக்கவா முடியும் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு அவங்களையும் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. நான் சரி என் பொண்ணு உட்காந்தது தான் நமக்கு எந்த ஃபீலும் இல்லை அப்படின்னு பார்த்தா, என் ஒய்ஃபு பின்னாடி உட்காந்ததுனாலும் கூட நமக்கு அந்த எந்த ஒரு வெயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எந்த சைடுமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பைக் ஆல்ரெடி நமக்கு ரொம்ப வெயிட்டுங்கிறதுனால நமக்கு அது ஃபீல் ஆகலையோ என்னமோன்னு தெரியல. அவ்வளோதான், ஃபேமிலி ரைடு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. என் ஒய்ஃப் சொன்ன நெகட்டிவ் ரிவ்யூ என்ன அப்படின்னா, அந்த பின்னாடி அவங்க வச்சுக்கிற ஃபுட் ரெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் அவங்க உட்கார்றது அது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் அதில் கால் வச்சு அவங்க மேலே ஏறணும் இல்லையா, ஸோ அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வண்டிக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாய் கைஸ்.